வெல்கம் டு தமிழ் உலக கதைகள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 1946 ரிலீஸ் ஆன டெரர் பை நைட். லண்டன் சிட்டியில் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எதிர்பார்த்தவர் இவர் தான். இவர் பேர் ரோலண்ட். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நாங்கள் தான் உங்களை வர சொல்லியிருந்தோம். நானும் எங்கள் அம்மாவும் இந்த ட்ரெயினில் பயணப்பட்டுட்ருக்கோம். எங்கள்கிட்ட ஒரு விலை மதிப்பு இல்லாத பொருள் இருக்குது. அதுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும். உங்களுக்கு நான் தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அங்கே வந்துடுங்க. நான் வந்து கம்பார்ட்மெண்ட்டில் இருப்பேன். கண்டிப்பாக என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. அதே ட்ரெயினில் ஏறுறதுக்காக விவியன் அப்படின்ற ஒரு லேடி வராங்க. இவங்க இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு கார்பெண்டர் கடைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய சவப்பெட்டி ஒன்று ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த சவப்பெட்டியை எதுக்காக கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கேட்கும்போது, இது என்னோடய மதரோட ஃபினருக்காக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஒரு வழி அந்த பெட்டியையும் அந்த ட்ரெயினில் போர்ட் பண்ணி ஏற்றிட்டு போயிடுறாங்க. அந்த லேடி பார்க்குறதுக்கே கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கிறாங்க. அதே ரயிலில் ஏறுறதுக்காக இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் வந்திருக்காரு. இவரும் ஷெர்லாக் ஹோம்ஸ் ஏற்கனவே நண்பர்கள் தான். ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்துட்டு, என்ன சார் இந்த பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு எடின்பர்க் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. அதே ட்ரெயினில் ஒரு யூனிவர்சிட்டியோட மேத்ஸ் ப்ரொஃபஸர் ஏறாரு. அவர் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற ஆளாக இருக்கிறாரு. அந்த டிக்கெட்டு கொடுக்கறதுக்கு கூட ரொம்ப கோவப்படுறாரு. ட்ரெயினும் ஒரு வழியாக கிளம்பிருச்சு. ட்ரெயின் கிளம்புற நேரம் தான் டாக்டர் வாட்சன் அவரோட இன்னொரு நண்பரான டங்கன் பிளிக் அப்படின்ற கூப்பிட்டுட்டு வேகமாக ட்ரெயின் நோக்கி ஓடி வராரு. ஷெர்லாக் ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும் இணைப்பிரியாத நண்பர்கள். எப்படியோ கையை கொடுத்து 2 பேர்த்தையும் உள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இவர் தான் இந்தியாவில் இருந்த ஃப்ரெண்டு, இவர் பேர் டங்கன் பிளிக் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேர் இப்போ கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ரோலண்டரை பார்க்க போகிறாங்க. அங்கே ரோலண்ட் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட ஸ்டாரா ப்ரொடியூசியான்ற ஒரு பெரிய வைரம் இருக்குது. அதை நாங்கள் எடின்பர்க் வரைக்கும் கொண்டு போகணும். இடையில திருடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நாங்கள் சந்தேகப்படுறோம். அதனால தான் நான் உங்களை கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா மார்கரெட், எனக்கு பெருசாக அந்த போலீஸ்லேயும் மற்றவங்ககிட்ட எந்த நம்பிக்கையும் இல்லை. இருந்தாலும் என் மகன் சொன்னதுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த வைரத்தை நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாரா ப்ரொடியூசியாவை வாங்கி அவர் பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாரா ப்ரொடியூசியானா என்னென்னா, ஒரு பெரிய சைஸ் வைரம். இது கிழக்காசிய பகுதிகளில் ஒரு ஆற்றுப்படுகையில் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் நடந்த போர்கள்னால, அது பிரிட்டிஷ் ஆதிக்க நாடுனால அது ஒருத்தர் கை மாறி மாறி இப்போ மார்கரெட்டோட கணவர் வாங்கி மார்கரெட்டுக்கு பரிசாக கொடுத்துருக்குறாரு. என் கணவர் எனக்கு இதை கொடுக்கும் பொழுது இது ரொம்ப பெரிய வைரமாக இருந்துச்சு. ஆனால் அதை அவர் அழகுபடுத்துறேன்னு சொல்லி ரொம்ப வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. கடைசியில் அந்த வைரத்தையும் நம்ம ரோலண்ட் கிட்ட கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் பாக்கெட்டில் கையை வச்சிருக்கிறத நோட் பண்ணிக்கிங்க. உடனே வெளியே வந்துட்டு இவங்க 2 பேரும், சரி நம்ம நீங்கள் போய் தூங்குங்க, நம்ம டின்னருக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்சன்கிட்ட சொல்கிறாரு. அந்த சமயம் பார்த்து ஸ்காட்லாண்ட் போலீஸ் ரெஸ்ட்ரேட் வராரு. இவங்க 2 பேரும் இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு லேடி கிராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனே அவர் ஹஸ்பண்டுக்கிட்ட, இங்கே போலீஸெல்லாம் இங்கே வெளியே நிற்கிறாங்க, ஒருவேளை நம்ம டவுட் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லி இவங்க சந்தேகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லோரும் நைட்டு டின்னரில் மீட் பண்ணிக்கிறாங்க. இங்கே யார் யார் இருக்கான்னு பார்த்தா, நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ், அவரோட ஃப்ரெண்ட் வாட்சன், அவரோட ஃப்ரெண்ட் டங்கன் பிளிக், அப்புறம் அந்த இடத்துல நம்ம லேடி மார்கரெட் இருக்காங்க, ரோலண்டோட அம்மா, அப்புறம் அந்த சந்தேகப்படுற மாதிரி இருக்க 2 கப்புள்ஸ், அதுக்கப்புறம் நம்ம லேடி விவியன் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் இந்த இடத்துல சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் லெஸ்ட்ரேட் வந்து சாப்பிட்றதுக்கு வரல. அவரோட கம்பார்ட்மெண்ட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்படி சாப்பிடும்போது பக்கத்து ரூமில் சத்தம் வருது. அந்த ரூமில் தான் ரோலண்ட் இருக்கார். ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவரும் போய் கதவை தட்டி பார்க்குறாரு, கூப்பிட்டு பார்க்குறாரு, கதவு திறக்கலை. மறுபடியும் அவர் தேவை துணி லேசாக விலகிருக்கு. அந்த வழியாக பார்க்குறாரு, ரூமே இருட்டாக இருக்குது. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த வழி வரவட்டியும், சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இங்கே ஏதோ விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு, ரூம் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பக்கத்தில் ஹெல்ப்பரை கூப்பிட்டு, சார் இந்த கதை கொஞ்சம் திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாவியை வாங்கி திறக்கிறாங்க. திறந்து நம்ம லெஸ்ட்ரேட் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்து லைட்டை போட்டு பார்த்தா நம்ம ரோலண்டு செத்து கிடக்காரு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி லெஸ்ட்ரேட் பதறி போய் உட்காந்து பார்க்குறாரு. அப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பக்கத்தில் அந்த பெட்டி எடுத்து பார்க்குறாரு. அதுலேருந்து ஸ்டாரா ப்ரொடியூசியா வைரத்தை காணாம திருடிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து லேடி மார்கரெட் உள்ளே வந்துடுறாங்க. என்ன ஏறும் முன்னாடி கூட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அப்போ நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த பெட்டியை கொண்டு வந்து காமிக்கிறாரு. வைரம் திருடு போயிருக்குது. இது பார்த்துட்டு, என் மகன் என்ன பண்ண, அவனை தானே விட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்க விட்டியும் அவன் மகன் செத்து கிடக்கிறதாங்க. அதையும் பார்த்துட்டு அவங்க ரொம்ப சோகமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் அங்கேருந்து வெளியே வராரு. அந்த ரூமையும் பூட்டி சாவி எடுத்து வச்சுக்கிறாரு. அங்கே இருக்க ஹெல்ப்பரை கூப்பிட்டு, உடனே கண்டக்டரை இங்கே வர சொல்லுங்கள், அவங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேற்கொண்டு இங்கேருந்து யாரும் வெளியே போகக்கூடாது, என் பர்மிஷன் இல்லாமல் யாரும் இந்த கம்பார்ட்மெண்ட் விட்டே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டரும் போட்டுறாரு. ஹெல்பர் போய் கண்டக்டரையும் கூப்பிட்டு வந்துடுறாரு. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ், லெஸ்ட்ரேட்,
வாட்சன், அப்புறம் அந்த கண்டக்டர். இதில் லெஸ்ட்ரேட் இங்கே யார் யார் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ட்ராவல் பண்ணுறா அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுக்கிறாரு. முதல்ல ஷெர்லாக் ஹோம்ஸ், அப்புறம் டாக்டர் வாட்சன், அதுக்கப்புறம் லெஸ்ட்ரேட், அதுக்கப்புறம் ஒரு கோவப்படுற மேக்ஸ் வாத்தியார், அதுக்கப்புறம் மார்கரெட், அப்புறம் அவரோட மகன். மகன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் லெஸ்ட்ரேடோட ஃப்ரெண்டு டங்கன் ப்ளீக். கடைசியாக விவியன் சொல்லி ஒரு யங் லேடியை சொல்கிறாரு. இந்த யங் லேடி மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சரி, அப்போ அவங்க ரூமை செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நேராக அந்த யங் லேடி விவியனோட ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்காக சாத்தியிருக்கு. அதுக்கரில் என்ன பண்ணுறாரு வாட்சன், நான் போய் தனியாக சில இடத்துல விசாரித்து பார்க்குறேன், எனக்கு தெரிஞ்ச ஏதாவது தகவல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் போயிடுறாரு. நம்ம வாட்சன் நேராக அந்த கோபக்கார வாத்தியார்கிட்ட போகிறாரு. சார், இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, இதை பற்றி உங்கள்கிட்ட விசாரிக்கலான்னு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவர் தாமதம் குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ கொலை நடந்தது என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்கன்னா அப்போ நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி என்ன நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவருக்கு சண்டை பெருசாகுது. அதே டைமில் லெஸ்ட்ரேடும் ஷெர்லாக் ஹோம்ஸும் விவியன்ற எங்லேடியோட ரூமில் போய் தேடி பார்த்துட்ருக்காங்க. அவங்க பெட்டியெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த எங்லேடி, என்ன நடக்குது, என் பர்மிஷன் இல்லாமல் என் ரூம்குள்ளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சத்தம் போடுது. அதுக்கு ஹோம்ஸ், மேடம், இப்போ நடந்த கொலைக்கு உங்களுக்கு எது சம்மந்தம் இருக்கான்னு நாங்கள் கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படி சொல்லவட்டியும் அந்த அம்மாவும் உட்காந்துருது பதில் சொல்கிறதுக்கு. அந்த சமயத்தில் கண்டக்டர் வந்து ஹோம்ஸ்கிட்ட காதில் ஏதோ ரகசியமாக சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு, ஓகே, அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேடம், இப்போ வந்ததுக்காக கோச்சுக்கிறாதீங்க, உங்கள்கிட்ட பின்னாடி நாங்கள் விசாரணை பண்ணிக்கிறோம், இப்போ உங்களுக்கு ஒரு அவசர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இந்த சமயத்தில் டாக்டர் வாசன் அந்த மேக்ஸ் வாத்தியார்கிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஓல்டு கப்பல்கிட்ட போகிறாரு. சார், இங்கே ஒரு பொருள் திருடு போயிடுச்சு, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்க வந்திருக்காரு. திருட்டுன்ற வார்த்தையை கேட்டானே அவர், சார், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன், நான் தான் அந்த பொருள் திருடினேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி எடுத்து மேலே வைக்கிறார். இதை பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஷெர்லாக் ஹோம்ஸ்கிட்ட ஓடி போய், ஷெர்லாக், நான் திருடனை கண்டுபிடிச்சிட்டேன், வேகமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அவர் லக்கேஜ் ரூமை திறக்க போனவர் அப்படியே போட்டு இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு, என்ன திருடுனீங்களா, எங்கே காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. பெட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஒரு டீ கப்பு. இவங்க எங்கேயாவது சாப்பிட போயிருக்காங்க, சாப்பிட்ற இடத்துல டீ கப்பை திருட்டிட்டு வந்துட்டாங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ நேரம் திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு லெஸ்ட்ரேட் சத்தம் போடுறாரு. ஏன்ப்பா வாட்சன், டீ கப்புக்கும் உயரத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் போச்சான்னு மறுபடியும் டீ கப்பை அவங்ககிட்டே கொடுத்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது இந்த மார்கரெட் லேடி அவர் ரூம் பக்கம் போகிறாங்க. ரூம் பக்கம் போய் திருதுன்னு முடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு, என்ன மேடம், இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்க, இந்த ரூமை நாங்கள் லாக் பண்ணியிருக்கோம், உள்ளே ஒரு டெட் பாடி இருக்குது தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் என்னோடய சூட் கேஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அந்த சூட் கேஸ் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டெட் பாடி அங்கே தான் இருக்குது. சூட் கேஸை வாங்கிட்டு அந்த அம்மா, உங்களை கூப்பிட்டு வந்து கூட எனக்கு சரியான பாதுகாப்பு தரல, இதனால் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோம்ஸ், உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போயிட்டு இந்த மார்கரெட் லேடியுமே சந்தேகமாக இருக்குது. மகன் செத்து போய் கூட அவங்க பெருசாக வருத்தப்பட்ட மாதிரி தெரில, இவங்களும் நம்ம சஸ்பெக்டில் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெஸ்ட்ரேட்டை பேசிகிட்டு இருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வாட்சன் வராரு. வாட்சனை பார்த்து ஹோம்ஸ் கேட்குறாரு, என்ன இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கட்டியும் வாட்சன், நான் டங்கன் ப்ளீக் கூட சீட் விளாண்டுட்டு இருந்தேன், அவரோட சீட்டு ஜின்ரமின்னு சொல்லி விளாண்டாரு, அதில் ரொம்ப சீக்ரெட்டான மெத்தடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். சீக்ரெட்டுன்னு வார்த்தையை கேட்டனே அவர் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே போயிடுறாரு. வெளியே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு டோர் திறந்துருக்குது. அதை பார்த்துட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பின்னாடிருந்து இப்போ தான் மொதல் அந்த கொலைகாரன் வர்றான். கொலைகாரன் வந்து நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸை எத்தி கீழே தள்ளி அந்த ரயிலேருந்து தள்ளி விட்டு கொல்ல பார்க்குறான். இவனை எத்தி தள்ளிட்டான். நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் தூங்கிட்டு இருக்காரு. எப்படியோ ஒரு வழியாக அங்கே இருக்க கம்பியை பிடிச்சி சைடில் துத்திட்டாரு. ஆனால் கொலைகாரன் அவன் கீழே இருந்து இறந்து போயிட்டார்னு நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் எப்படியோ தப்பிச்சு நம்ம ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்தோடனே வாட்சன், என்ன இவ்வளோ வேர்த்து போயிருக்கீங்க, எங்கே வெளியே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், இவ்வளோ நேரம் நான் வெளியே தான் தொங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. உடனே அங்கேருந்து கிளம்பி லக்கேஜ் வச்சிருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருக்கு. அங்கே போய் நம்ம விவியன் லேடியோட அந்த காஃபினை வந்து திறக்க சொல்கிறாரு. ஆனால் அவர் இது இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாலும் பரவாயில்ல, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், உடனே திறங்கன்னு சொல்கிறாரு. அவரும் திறந்துடுறாரு. திறந்துட்டு பார்த்தா இவர் செக் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஒரு சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது. மேலே டெட் பாடியும் கீழே ஒரு ஆள் பதுங்கி போகிற அளவுக்கு ஒரு வழி இருக்குது. அப்படி நம்ம லெஸ்ட்ரேடையும் கூப்பிட்டு வந்து காமிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்போ கொலைகாரன் இதுக்குள்ளே தான் பதுங்கியிருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விவியன் லேடிகிட்ட போகிறாங்க. இந்த சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட் இருக்க விஷயத்த நீங்கள் என்கிட்ட சொல்ல முடியல, இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கீன்னு சொல்லவே இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, கொலைகாரனுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, நீங்கள் கொண்டு வந்த பெட்டியில் தான் கொலைகாரன் மறைஞ்சி வச்சுருக்கான், அதனால் சொல்லுங்கள், இது யார் உங்களுக்கு கொண்டு வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஒரு ஃபாரினர் தான் எங்களுக்கு வந்து இங்கேருந்து எடின்பர்க் வரைக்கும் கொண்டு போக சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அந்த லிஸ்ட்லேயும் கர்னல் மொரான் அப்படின்ற பேர் இருந்துச்சு. அதனால் அந்த கர்னல் மொரான் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம ஹோம்ஸ். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது, ரயில்வே ஸ்டேஷனில் தான் மீட் பண்ணால் அவங்க தான் இந்த மாதிரி பெட்டியை செய்ய சொல்லி எடின்பர்க் வரைக்கும் பாதுகாப்பாக கொண்டு போகணுன்னு சொல்லி எனக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த லேடிகிட்ட பேசிட்டு நம்ம செல்லாக்ஸ் எந்திரிக்கும் போது டங்கல் பிளிக் அங்கே வந்துடுறாரு. டங்கல் பிளிக்கை பார்த்து இவர் கோவப்படுறாரு. நீங்கள் எதுக்கு இங்கே பர்மிஷன் இல்லாமல் வந்தீங்க? சரி வந்துட்டீங்க, உங்களுக்கு கர்னல் மொரானை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கர்னல் மொரானா? இல்லை, எனக்கு அவரை பற்றி சரியாக தெரியாது. நீங்கள் ஏன் மேலே சந்தேகப்படுறீங்களா மிஸ்டர் ஹோம்ஸ்? நான் அந்த வயரை திருடல, அந்த வயரை திருடுன என்ன எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ், வயரை எங்கேயும் திருடு போல, அது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி இந்த பாக்கெட்டில் இந்த வயரத்தை எடுத்து காமிக்கிறாரு. இதை பார்த்து அதிர்ச்சியான லெஸ்ட்ரேட், இது உங்ககிட்ட தான் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், இதை நான் பார்க்கும்போதே நான் மாற்றி வச்சிட்டேன், இது எப்படி திருடு போகும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் இதை மாற்றிட்டேன் முதலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம வாட்சனும் ஹோம்ஸும் அந்த லக்கேஜ் ஏரியா பக்கம் போகிறாங்க. அங்கே போகும்போது மறுபடியும் லைட் ஆஃப் ஆகிருக்கு. என்ன இந்த இடத்துல லைட் ஆஃப் ஆகிருக்குன்னு போய் பார்க்கும்போது அந்த இடத்தோட செக்யூரிட்டி செத்து போய் கிடக்காரு. என்னென்னு அவர் கழுத்தில் பார்க்கும்போது ஒரு விஷம்பு, ரொம்ப சின்ன மைனூட்டான விஷம்புல தாக்கப்பட்டு இறந்துருக்காரு. அவர் நம்ம வாட்ஸ்அப் எடுத்து பார்த்துட்டு இதை மாதிரி தான் ரோலண்டு செத்து போனார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இந்த இடத்துல நம்ம செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல தான் அந்த கொலைகாரை மறுபடியும் அப்பியர் ஆகுறான். அவன் நேரம் செக்யூரிட்டியோட வாயை குத்தி அவரை அடித்து மயக்கம் போட வச்சிட்றான். மயக்கம் போட வச்சு அவர் ஒரு ரூமில் அடைச்சிட்டு அங்கேருந்து நேராக வெளியே வரான். வெளியே வந்து எங்கே போகிறான்னு பார்த்தா நம்ம டங்கன் பிளிக்கு. அப்போ நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் சந்தேகப்பட்டு சரியாக போச்சு, இவன் தான் அந்த கர்னல் மொரான். அவன் அந்த வைரத்தை அவர்கிட்ட வாங்கி பார்க்குறான். பார்த்துட்டு இந்த வயர் திருடுறத எவ்வளோ பாடுபட்டியா, இது போலியான வைரம், உண்மையானது லெஸ்ட்ரேடுகிட்ட இருக்குது, உடனே அவர்கிட்ட வைரத்தை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பதுங்கி லெஸ்ட்ரேடோட ரூமுக்கு போகிறாங்க. லெஸ்ட்ரேட் அந்த நேரத்தில் அந்த வைரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த கொலைகாரன் மெதுவாக பின்னாடி இருந்து ஒரு வெயிட்டான பொருள் எடுத்து நம்ம லெஸ்ட்ரேடோட தலையில் அடிச்சிட்றான். அடித்தோடனே அவர் அந்த இடத்துல மயக்கமாயிடுறாரு. அவர் மயக்கமானதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு இருந்த அந்த வைரத்தை எடுத்துகிட்டு, மாஸ்டர் வைரம் கிடச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம கொலைகாரன் சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம டங்கன் பிளிக் அந்த ஏர்கன்னை வச்சு அந்த விஷ ஊசியால் அந்த கொலைகாரனையும் சுட்டு கொண்டுறாரு. கொண்டதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த வைரத்தை எடுத்துகிட்டு இனிமேல் இது எனக்கு தான் சொந்தம்ட்டு அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சன் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்துட்டு எடப்பாவி இதே கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம லெஸ்ட்ரேடை உட்கார வச்சு அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து பணியிட பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் பக்கத்தில் பார்க்குறாரு. அந்த கொலைகாரன் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அந்த கண்ணை எடுத்து பார்க்குறாரு. இது ஒரு மாடிஃபை பண்ண ஏர்கன். இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த கொலைகாரனை தவிர இன்னொருத்தன் இருக்கிறான் இவனோட கூட்டாளி, அவனை கண்டுபிடிக்கணும்னு கிளம்புறாங்க. அந்த சமயம் ட்ரெயின் எடின்பர்க் பக்கம் வந்துடுது. அந்த ஸ்டேஷனில் லோக்கல் போலீஸ் வேறு இருக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு இந்த ட்ரெயினை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அவங்க உள்ளே வரப்போ நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸும் வாட்சனும் நேராக லிஸ்ட் போட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு தான் வந்திருக்காங்க, வந்து நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவர் என்னால் முடியல, நீங்களே போய் அவங்களை டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிற மாதிரி ஹோம்ஸும் வாட்சனும் போய் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறாங்க. வாங்க, அவங்க பேர் தான் ஹோம்ஸா, என் பேர் இன்ஸ்பெக்டர் மெக்டொனால்ட், எடின்பர்க்கோட போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து எனக்கு ஒரு டெலிகிராம் வந்திருக்கு. இந்த மாதிரி சில பிரச்சனைங்க, ஒரு மர்டர் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சமயம் இவங்க விவியன் அந்த லேடியெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த பொண்ணு தான் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம லெஸ்ட்ரேட் சொல்கிறாரு. ஆனால் இன்ஸ்பெக்டர் மெக்டொனால்ட்டா, நம்ம ஏற்கனவே ஸ்காட்லாண்ட் எல்லையை தாண்டிட்டான், இது வந்து எடின்பர்க், உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அனுப்பிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது நம்ம ஹோம்ஸ் கேட்குறாரு, உங்களுக்கு கர்னல் செபாஸ்டின் மொரானை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கர்னல் செபாஸ்டின் மொரானா? எனக்கு அவனுக்கு தெரியும், ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவன் நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு குற்றத்துக்காக. ஏன் அதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ்கிட்ட கேட்கும்போது, இந்த இடத்துல டங்கன் பிளிக்ன்ற பேரில் அந்த கர்னல் செபாஸ்டின் மொரான் வந்திருக்கதா நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம மெக்டொனால்ட்டை அந்த டங்கன் பிளிக்கை போய் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்கிட்ட சொல்லி விடுறாரு. போலீஸும் போய் டங்கன் பிளிக்கிட்ட போய், சார் உங்களை இன்ஸ்பெக்டர் மெக்டொனால்ட் கூப்பிட்றாரு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டேன். சரி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த ரியாக்ஷன்லாம் வர்றாரு. வந்தோடனே நம்ம மெக்டொனால்ட் கேட்குறாரு, என்ன கர்னல் செபாஸ்டின் மொரான் நல்லா இருக்கீங்களா, 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தேனே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர், அப்போ இவங்க சொல்கிறால நீங்கள் நம்புறீங்களா, என் பேர் கர்னல் செபாஸ்டின் மொரான் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அப்போ நான் பாக்கெட்டை செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு கண்ணை அந்த வைரத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் அதை கொண்டு வந்து ஹோம்ஸ்கிட்ட காமிச்சிட்டு, இந்த வைரம் தானே, இதுதான் திருடு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹோம்ஸ் ஆமாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது சடனாக என்ன பண்ணுறாரு, நம்ம டங்கன் பிளிக் பக்கத்தில் இருந்த போலீஸ் கையில் இருந்த துப்பாக்கியை பிடிங்கிட்டு எல்லாத்தையும் மிரட்ட ஆரம்பிச்சிடறாரு. எல்லா பேரும் அப்படியே வாசியாமல் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க செயினோட பிடிச்சி எமர்ஜென்சி செயினை பிடிச்சி இழுத்துறாரு. ட்ரெயினை நிப்பாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது நம்ம வாட்சனை வயிற்றில் குத்தி கீழே தள்ளிடுறாரு. இதுதான் சமயம்னு ஹோம்ஸு அவர் மேலே டங்கன் பிளிக் மேலே பாஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. சண்டை இருட்டுக்குள் நடந்தனால யார் அடிக்கிறானே தெரில. கடைசியாக ஹோம்ஸ் ஒரு கோட்டை எடுத்து டங்கன் பிளிக் மேலே பொத்தி மூஞ்சியை மூடி நம்ம இன்ஸ்பெக்டர் கூட அனுப்பிச்சி விட்டுறாரு.
அதுக்காக நம்ம இன்ஸ்பெக்டர் ஹோம்ஸை பாராட்டுறாரு. நல்ல வேலை செஞ்சீங்க ஹோம்ஸ், எப்படியோ அவனை பிடிச்சி கொண்டு போயாச்சு, இனிமேல் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்சன் கேட்குறாரு, அப்போ நம்ம ரெஸ்ட் எங்கே ஆளவே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்க வேட்டியா, கீழே டேபிள் கீழே பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. டேபிள் கீழே பார்த்தா டங்கல் பிளிக் அங்கே மயங்கி போய் கிடக்குறாரு. என்னென்னு உடனே வாட்சன் ஷாக்காகிறா, இவர் இங்கே இருக்காருன்னா அப்போ இல்லை ரெஸ்ட் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி கேட்க வேட்டியா, அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே தண்ணி தெளிச்சு எழுதி உட்கார வைக்கிறாங்க. டங்கன் பிளிக் கண்ணை முழிச்சோன்னே அதிர்ச்சி ஆயிடுறாரு. இந்நேரம் அவங்க என்னை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கணுமே, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒட்டியும் நம்ம ஹோம் சொல்கிறாரு, அவங்க ஃபேக்கான போலீஸ், அவங்களை டெலிகிராம் கூப்பிட்டு வர சொன்னதே நீங்கள் தான் எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் அதுக்கு பதில் வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு நம்ம செபஸ்டியன் மொரன் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அப்போ நம்ம வாட்சன் கேட்குறாரு, அப்போ நம்ம லெஸ்ட் சைடு கதி என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கட்டியும் அதை லெஸ்ட் சைடு பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்ல ஒட்டியும் இந்த சைடு பார்த்தா நம்ம லெஸ்ட் சைடு அந்த ஃபேக் போலீஸ் எல்லாமே துப்பாக்கி மேலே பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு எல்லாரும் வண்டியில் இருங்க, இப்போ நம்ம உண்மையான எடின்பர்க்கோட லோக்கல் போலீஸ்கிட்ட போய் உங்களை சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் காரில் ஏற்றிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் இங்கே நடந்த விஷயங்களை டீட்டெயிலாக எழுதி ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்க்கு ஒரு டெலிகிராம் நம்ம கண்டக்டர் மூலமாக அனுப்பிச்சி விட்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிற டங்கல் பிளிங், இந்நேரம் நான் எல்லாத்தையும் வேலையை செஞ்சு முடிச்சிருப்பேன், ஆனால் உங்களெலாம் தலையிடனால நான் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி நீ பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹோம்ஸை கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹோம்ஸ் சொல்கிறாரு, இவ்வளோ மதிப்புள்ள பொருள் ஒரு ட்ரெயினில் போகுதுன்னா அது திருடுறது கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி தான் முதல்ல இந்த வைரத்தோட விவரங்களை கேட்டுட்டு அது மாதிரி ஒரு டூப்ளிகேட் செஞ்சு அதை பார்க்குற சாக்கில் அதை மாற்றிட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த விஷ அம்புகளை பயன்படுத்துறதுல இந்தியா சைடு இருக்க இந்த காட்டுவாசிகள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட், அதனால் இவர் இந்தியன் ஆர்மியிலேருந்து வந்தனால அதை பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு இவர் ஆரம்பத்துலேருந்து ஒரு மேலே டவுட் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இவர் இங்கேருந்து தப்பிச்சு போயிடணும், அப்படி இல்லைன்னா இங்கேருந்து பேக் போலீஸை டெலிகிராம் கொடுத்து இவரே வர வச்சு இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஐடியா பண்ணியிருந்தார். ஆனால் இதை எப்படியோ முறியடிச்சாச்சு, இப்போ எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹோம் சொல்கிறாரு. அப்போ நம்ம வாட்சன் சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை கடைசியில் இந்த வைரத்தை அந்த மெக்டொனால்டு எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மெக்டொனால்டு எடுத்துகிட்டு போல, சண்டை போடுற சாக்கில் அவர் பாக்கெட்லேயும் கையை விட்டு அந்த வைரத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பை எடுக்கிறார். அந்த பைக்குள்ள அந்த வைரம் இருக்குது, அதை எடுத்து காமிக்கிறாரு. இதோட அந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.